சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பான தகவல் வந்துவிட்டது. வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். இன்னும் புதிய புதிய மாற்றங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கிறது. ரேஷன் பொருட்களில் மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இது யாராருக்கெல்லாம் பொருந்தும், இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்டில் தொடங்கியது. அந்த வகையில் தமிழகத்தில் 2,28,86,559 குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, பாமாயில், மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இதற்கிடையே தேர்தல் பணிகள் காரணமாகவே வீட்டிற்கு சென்று உணவுப் பொருட்கள் வழங்கும் பணி நிறுத்தப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் முதல் மீண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இத்திட்டத்தின் கீழ் மாதத்தின் முதல் வாரத்தில் ரேஷன் கடை பணியாளர்கள் வீடுகளுக்கு வாகனங்களில் பொருட்களை எடுத்து சென்று வழங்குகின்றன. இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இதன் தொடர்பாகவே இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த வகையில் கணவனை இழந்த பெண்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் இதில் முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்றோர், நலிவடைந்த பிரிவினர், திருநங்கையர் ஆகியோரின் ரேஷன் கார்டுகளில் வயதுக்கு மேற்பட்ட ஒருவர், 65 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர், 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் என இருவர் உள்ள கார்டுகளின் வீடுகளுக்கும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த வகையில் இப்பிரிவுகளில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களை கணக்கெடுக்கும் பணியில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு விரைவில் வெளியிட உள்ளது. அதே சமயம் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, சர்க்கரை பாக்கெட்டில் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதை பற்றி இங்கே பார்ப்போம். அதாவது ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, சர்க்கரை ஆகியவற்றை பாக்கெட்டில் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் எடை குறைவு பிரச்சினை தடுக்கப்படுவதுடன் தரமான பொருட்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை இலவசமாகவும், 2 கிலோ சர்க்கரை, கிலோ துவரம்பருப்பு, லிட்டர் பாமாயில் ஆகியவை மானிய விலையிலும் விற்கப்படுகின்றன. இதில் பாமாயில் மட்டும் பாக்கெட்டில் வழங்கப்படுகிறது. மற்ற பொருட்களை வாங்க கார்டுதாரர்கள் பை எடுத்து செல்ல வேண்டும். சில ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை எடை போட்டு வழங்குவதில் முறைகேடு செய்வதாக புகார்கள் எழுகிறது. அந்த வரிசையில் பொதுமக்கள் அனைவருமே குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதனால் கார்டுதாரர்கள் இந்த செய்தியானது அவங்களுக்கு ரொம்பவே மிக மகிழ்ச்சி தரமான ஒரு செய்தியாக அவங்களுக்கு அமையும். இதனால் கார்டுதாரர்கள் பாதிக்கப்படுகின்றனர். ரேஷன் பொருட்களை பாக்கெட்டில் வழங்குமாறு பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. எனவே துவரம்பருப்பு, சர்க்கரையை பாக்கெட்டில் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கின்றன. அடுத்ததாவது பல்லடம் அருகே கூலி தொழிலாளி பெண் ஒருவர் செயலிழந்த ரேஷன் கார்டு மற்றும் செயலிழந்த ஆதார் கார்டு பெறுவதற்காக 4 ஆண்டுகளாக போராடி வருவதாக கண்ணீர் மல்க கூறியுள்ளார். பல்லடம் ஒன்றியம் பருவாய் ஊராட்சி கிறிஸ்துராஜபுரத்தை சேர்ந்த கிட்டுசாமி மனைவி ரேஷன் கார்டில் இவரது பெயர் நீக்கப்படும் போது
சங்கரீஸ்வரி, பத்மேஸ்வரன் பெயர்களும் நீக்கப்பட்டது. இதனால் தாய் மற்றும் மகன் ஆகிய 2 பேரின் ஆதார் அட்டையும் செயலிழந்த நிலையில் இதற்கான காரணம் கேட்டு கடந்த 4 ஆண்டுகளாக இருவரும் அரசு அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து வருகின்றன. இது குறித்து சங்கரேஸ்வரி கூறியதாவது, கடந்த 2023ஆம் ஆண்டு எனது கணவர் காலமானார். இதனையடுத்து ரேஷன் கார்டில் அவரது பெயர் நீக்கப்பட்டதோடு எங்கள் பெயரும் சேர்த்து நீக்கப்பட்டது. இது குறித்து ரேஷன் கடையில் கேட்டதற்கு உங்கள் ஆதார் செயலிழந்து உள்ளதாக கூறினர். ஆதார் மையத்தில் விசாரித்ததற்கு ரேஷன் கடையில்தான் உங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதார் செயலிழந்ததால் ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டும் என்றனர். இதற்காக சொந்த ஊரான மதுரை சென்று ஆதார் பதிவு செய்து வந்தோம். அதிலும் தீர்வு கிடைக்கவில்லை. இப்படியே VAO, தாலுகா ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், ஆதார் மையம் என நாங்கள் போகாத அலுவலகமே இல்லை. ஆனாலும் 4 ஆண்டுகளாக ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டும் கிடைக்கவில்லை. இதனால் கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் விறகு அடுப்பில்தான் சமைத்து வருகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். பத்மேஸ்வரன் கூறுகையில், எனது தாயார் கூலி வேலை செய்து என்னை படிக்க வைத்து வருகிறார். ஸ்காலர்ஷிப் வாயிலாக கல்லூரியில் படித்து வருகிறேன். ஆதார் கார்டு இல்லாததால் ஸ்காலர்ஷிப் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு ஆதார், ரேஷன் கார்டு கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். VAO, தாலுகா ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், ஆதார் மையம் என நாங்கள் போகாத இடமே இல்லை என்று அவர் சொன்னார். ஆனாலும் நாங்கள் 4 ஆண்டுகளாக ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கிடைக்கவில்லை. ஸ்காலர்ஷிப் ரத்து ஆகும். கூலி வேலைக்கு செல்லும் சங்கரீஸ்வரி தனது வருமானத்தில் மகனை படிக்க வைத்து வருகிறார். ஆதார் அட்டையின்றி ஸ்காலர்ஷிப் ரத்து செய்தால் மகனை படிக்க வைப்பதிலும் சிக்கல் ஏற்படும். ஒரு புறம் ரேஷன் கார்டு இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களை பெற முடியவில்லை. மற்றொரு புறம் ஆதார் இல்லாமல் மகனை படிக்க வைப்பதிலும் சிக்கல் என 4 ஆண்டுகளாக இதற்காக போராடி வருகிறேன் என்று அவர் கூறினார். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருதா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஓகேவா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை பையிலே வாங்கிக்கிறீங்களா, இல்லை கவரில் வாங்கினா நல்லா இருக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.